ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம டாப் 10 ஆன சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம தமிழ் டாப்டோட ரீசெண்டாக என்னென்ன ரிலீஸ்லாம் ஆயிருக்கு அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல 10th இடத்துல இருக்க தி வாட்டர் ஃப்ரண்ட் சொல்லிட்டு நம்ம 2025ல ரிலீஸ் ஆன சீரிஸ் வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட நம்ம IMDbல 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. நம்ம நெட்ஃபிளிக்ஸ் சைட்ல இருந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா பேஸ்டான சீரிஸ் தான். ஒரு ஃபிஷிங் என்டையர் எம்பையர்னே சொல்லிக்கலாமே. அதான் வந்து அவங்க ஃபேமிலியோட டோட்டல் பிஸ்னஸ். அண்ட் அதில் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் அவங்க மார்க்கெட்டில் இருக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க, அவங்க ஆப்போனண்ட்லாம் யார், ஸோ அதை பற்றி அப்படியே தான் இந்த ட்ராமா வைஸாக கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் சைடாகவும் அண்ட் இந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்ட் கொஞ்சம் ட்ராமா பேஸ்டெல்லாம் பிடிக்கும்னா அவங்கெல்லாம் இந்த சீரிஸை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக அவங்க லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. என்ன நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, அதுக்காக வேணால் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல 9th இடத்துல இருக்க நம்ம வி வேர் லயர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம 2025ல ரிலீஸ் ஆன இன்னொரு சீரிஸ் நம்ம பிரைம் வீடியோ சைட்ல இருந்து. அண்ட் இதுக்கு கூட பாத்தீங்கன்னா டோட்டல் 8 எபிசோட்ஸ் அண்ட் IMDbல ஒரு 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இதுல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சிங்க்ளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு என்டையர் ஃபேமிலியை ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. எல்லாருமே பயங்கர ரிச் அண்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் வேற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அதுல மெயின் ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சடன் ஆக்சிடென்ட் ஆயிரும். அண்ட் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா யாரெல்லாம் இவங்க கூட எல்லாம் இருந்தாங்கல்ல, லைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, அவங்க எல்லாரு மேலேயும் வந்து கொஞ்சம் ஒரு டவுட்டு ப்ளஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த மிஸ்ட்ரிக்கு பின்னாடி என்ன ரீசன்னு அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இந்த சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒரு விஷயம் சொல்கிறேன், அங்கே யாரும் உண்மையாக வேணால் பேசலை, எல்லாம் பொய் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது என்னது, அது நீங்கள் பொறுமையாக இந்த சீரீஸில் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல 8th இடத்துல இருக்க நம்ம ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு இது கூட நம்ம 2025ல ரிலீஸ் ஆன ஒரு சீரிஸ். ஆக்சுவலி இதுக்கு 2 சீசன் 1 and 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீசன் 1ல 13 எபிசோட்ஸ் ஆகும் அண்ட் சீசன் 2ல 22 எபிசோட்ஸ் ஆகும். அண்ட் IMDbலையும் 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ என்ன ப்ரோ இந்த சீரிஸ்னா, ஆக்சுவலி இந்த மாதிரி லைக் யாரெல்லாம் வந்து தொலைஞ்சு போயிடுவாங்களா, ஸோ அஃபிஷியல் கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்கள வந்து தேடுறதுலாம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. பட் சில இடத்துல அவங்களாலையும் முடியாது. அண்ட் ஒரு ஸ்டேஜில் வந்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இவங்க தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஆட்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேஸில் தான் என்டையர் இந்த சீரீஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் அவங்க எப்படி சில அன்சால்வ்டான கேசஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறாங்க அண்ட் சில பேர் எங்கெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இந்த சீரீஸை பார்த்துலாம். நல்ல விஷயம்னா நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லா பிரியான்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருக்கு. இதுக்கு நான் ஸ்டார்டிங் சீசன் 1 வரும்போதே வந்து உங்களுக்கு இதெல்லாம் அப்டேட்லாம் தந்திருப்பேன். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்லையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ என்னன்னா சீசன் 2 அண்ட் சீசன் 3 எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீசன் 2ல வித் டோட்டல் 14 எபிசோட்ஸ் ஆகும் அண்ட் சீசன் 3ல 6 எபிசோட்ஸ் தான். அண்ட் என்டையர் சீரிஸே வந்து கன்க்ளூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. IMDbல கொஞ்சம் கம்மியாக தான் ரேட்டிங் தந்திருக்காங்க, 5.8. பட் பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு அட்வென்ச்சர் மிஸ்ட்ரி அண்ட் ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்டை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நல்லபடியாக தமிழ் டப்டோட ஜியோ ஹாட்ஸ்டார் சைட்லேருந்து ரிலீஸும் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதுக்காக வேணா பாருங்க. ஸோ என்ன ப்ரோ ஸ்டோரினா, சடனாக சிட்டிக்கு நடுவில் ஒரு ஹோல் ஆட்டம் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் அங்கே இருக்க மக்கள் வந்து வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த அட்வென்ச்சரஸான இடத்துலேருந்து திரும்பி அவங்க ரியல் உலகத்தில் அவங்களால வர முடியுதா இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இந்த சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் கியூன்னு சொல்லிட்டு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஒரு கிரைம் த்ரில்லர் அண்ட் டிடெக்டிவ் பேஸ்டான ஒரு சீரிஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் டோட்டல் 9 எபிசோட்ஸ் நம்ம IMDbலையும் 8.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் இன் கேஸ் உங்களுக்கு லைக் ஒரு ஃபுல் டிடெக்டிவ் பேஸ்டாகவும் அண்ட் நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவும் அண்ட் அவர் வந்து சில கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ட்ராமா பேஸில் பிடிக்கணும்னா இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோ பேஸோட தான் அவங்க கொண்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு பாஸ்டில் சில ட்ராஜடிஸ்லாம் நடந்திருக்கு. அண்ட் அதனால அவருக்கு ஒரு புதுசான ஒரு கேஸ் தந்திருக்காங்க. அண்ட் அந்த கேஸ் வந்து அவரை வச்சு பயங்கரமா வந்து லைக் எது கரெக்ட் எது தப்பு, இல்லை இவர் பண்றதெல்லாம் தப்பா, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா வந்து மென்டலி டார்ச்சர்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை தான் வந்து பொறுமையாக இந்த சீரீஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல 5th இடத்துல இருக்க த பெட்டர் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம 2025ல ரிலீஸ் ஆன இன்னொரு சீரிஸ். இது கூட நம்ம பிரைம் வீடியோ சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல டோட்டல் 8 எபிசோட்ஸ் அண்ட் நம்ம IMDbலையும் 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஓகே ப்ரோ, இந்த சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஆக்சுவலி 2 சிஸ்டர்ஸோட ஸ்டோரி தான் காமிச்சிருக்காங்க. ஒரு சிஸ்டர் எல்லாமே அவங்க லைஃப் ஃபுல்லா நல்லபடியா போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காவே இருக்கும். லைஃப்ல அவங்க செட்டில் ஆகாத மாதிரி இருப்பாங்க. பட் இப்போதைக்கு மெயினா இருக்கவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க. அண்ட் இதுக்கு
பின்னாடி யார், என்ன ரீசன்ஸு, ஸோ அந்த 2 சிஸ்டர்ஸ் சேர்ந்து இந்த ஒரு கிரைம் கேஸை அவங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும், சில சைக்கலாஜிக்கல் ட்ராமான்னு வச்சுக்கலாமே இந்த சீரீஸ் கூட. பட் நல்லபடியாக தமிழ் டப்டோட இருக்கா, ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தி லாஸ்ட் ஆஃப் அஸோட சீசன் 2வும் வந்து ரீசெண்டாக தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க வித் டோட்டல் 7 எபிசோட்ஸோட IMDb 8.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது வித் நம்ம தமிழ் டப்டோட தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் சீசன் 1 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸ்டோரி இப்போ எப்படி போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு லைக் ஒரு இடத்துல இருப்பாங்க, அங்கே வந்து சேஃபாக தான் இருப்பாங்க, பட் சில அன்ஃபார்ச்சுனேட்டான ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துடும். அண்ட் அங்கேருந்து திருப்பி அவங்க மூவ் ஆகிட்டு வேற ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதில் சில இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ்க்கெலாம் சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் செம்ம ஒரு ஷாக்கிங்காகவும் சரி, அண்ட் அட் த சேம் டைம் என்னையா அது இப்படி போகுது ஸ்டோரின்னு சொல்லிட்டு நம்மளை கொஞ்சம் திருப்பேற்றிடுவாங்க. பை த வே, பட் ஆஸ் ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நல்ல ஒரு ஜாம்பி கேட்டகிரியான ஒரு சீரீஸ் தான். ஆனால் என்ன, நம்ம ஏலி ப்ளஸ் சில விஷயங்கள்லாம் உள்ள அடிஷ்னலாக ஆட் பண்ணிட்டாங்களா, ஸோ அதுதான் இப்போதைக்கு சீசன் 2ல பயங்கர ஒரு ட்ராபேக்கில் கொண்டு வந்துருச்சு. பட் சீசன் 3 நல்லபடியாக இருக்கும், அண்ட் அதுக்காக நீங்கள் சீசன் 2 டெஃபினட்டாக பார்த்தே ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல தேர்ட் இடத்துல இருக்க நம்ம மர்சி ஃபார் நன்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் ஆக்ஷன் கேட்டகிரியான மூவி கூட நம்ம நெட்ஃபிளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கூட வெறும் 7 எபிசோட் தான், அண்ட் IMDbலையும் 7.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆக்ஷன் பிடிக்கும், ஒரு சோலோ வாரியர் லைக் அந்த மாதிரியான ஒரு மூவியை தெரியுங்கன்னா கண்டிப்பாக இதை பாருங்க. ஆக்சுவலி நான் வந்து இதை ஆஸ் நம்ம கொரியன் ஜான் விக்குன்னு சொல்லி கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதில் நம்ம ஹீரோட தம்பியை வந்து சில பேர் சாவச்சிடுறாங்க, பட் அது யாருன்னு எக்ஸாக்டாகவும் தெரியாது. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு செம்ம கேங்ஸ்டர்ஸ் உள்ள இந்த உள்ளுக்குள்ளேயே சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ இது முன்னாடி அந்த கேங்கில் தான் இருந்திருப்பாரு, பட் இப்போதைக்கு அதில் விட்டு எல்லாம் வெளியே தனியாக இருப்பார். ஆனால் அவங்க தம்பி இறந்தோடனே திருப்பியும் ஒருத்தனையாக தேடி கண்டுபிடிச்சி அவர் பாட்டு ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஃபைனலி அவர் தம்பியை உண்மையாக யார் தான் சாவடிச்சா, அண்ட் அதுக்காக நம்ம ஹீரோ டாப் லைக் எக்ஸ்ட்ரீம் என்ன தான் பண்ணுறாரு, நீங்கள் பொறுமையாக இந்த சீரீஸை பாருங்கள். ஆனால் இன்கேஸ் நீங்கள் ஆக்ஷன் லவ்வர்னா டெஃபினட்டாக ஒரு ஒர்த் வாட்சாக இருக்கும். நெக்ஸ்ட் தமிழ் லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்க நம்ம பீக்கி பிளைண்டர்ஸே தான். எஸ் கைஸ், ஃபைனலி பீக்கி பிளைண்டர்ஸ் சீசன் 1லேருந்து சீசன் 6 வரைக்கும் எல்லாமே நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. IMDbல 8.7 அண்ட் எங்க ப்ரோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஜி கேஃபேவோட சேனல் சைட்லேருந்து தான். ஸோ எஸ் கைஸ், இது ஒரு டிவி சேனலு, அங்கே தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் அப்படி தான் பார்த்துட்டும் இருக்காங்க. பை த வே, நான் பீக்கி பிளைண்டர்ஸ் வந்து ஆக்சுவலி நானே சீசன் 4 வரைக்கும் தான் பார்த்துருக்கேன். அதுவும் ஒரிஜினல் லாங்குவேஜ் தமிழ் டப்ல பார்க்கல, பட் எப்படி இருந்ததுன்னு செக் பண்ணியிருக்கேன். ஓகே, நல்லபடியாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் நீங்கள் என்ன ப்ரோ பார்க்கலாம்னா, பீக்கி பிளைண்டர்ஸ் என்ற ஒரு கேங் மாதிரி, ஓகேங்களா, அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, யார் அதில் மெயின் ஹீரோ, அவர் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறாரு, நிறைய லீகல் ஆக்டிவிட்டீஸாக தான் ஓடிட்டு இருக்கோம், பட் அவர் என்ன பண்ணுறாரு அண்ட் அதை எப்படி நெக்ஸ்ட் லெவலாக கொண்டு போகிறாங்க, அது நிறைய அந்த மாதிரியான சில ஹெவி டைலாக்ஸான ஒரு சீரீஸு. ஸோ அதுக்காக நீங்கள் ஒரிஜினல் ஸ்லாங்கில் பார்த்தீங்கன்னா அது நல்லபடியாக ஃபீல் பண்ணலாம். பட் இல்லை ப்ரோ அது புரியலன்னா நீங்கள் தமிழ் டப்ல வேணால் பாருங்கள். அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்க நம்ம ஸ்குவிட் கேம் சீசன் 3 வித் டோட்டல் 6 எபிசோட்ஸே தான். எஸ் கைஸ், முடிச்சிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறமா சீசன் 4ன்னு சொல்றதோட ஒரு நியூவான ஸ்டார்ட்டோட தான் அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம IMDbல 8 அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் அல்டிமேட்டாக பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்குவிட் கேம் சீசன் 1 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும், ஒரு கிளிஃப் ஹேங்கரான சில மூமெண்ட்ஸ்லாம் ஓட அப்படியே கடைசியாக முடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ வின் ஆயிட்டாரு, பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் சீசன் 2 and 3 வந்து பாதியிலே ஸ்டோரி, ஆக்சுவலி சீசன் 2 தான் இது ஃபுல்லாக முடிக்க வேண்டியது, பட் அது இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது. அண்டு எபிசோட்ஸ் ரொம்ப இழுக்க வேணாம்னு சொல்லிட்டு இதுவே 2 பார்ட்டாக பிரிச்சிட்டாங்க. அதான் சீசன் 2 and சீசன் 3. அண்ட் இப்போ இந்த சீசன் 3ல நல்லபடியான ஒரு கன்க்ளூடோட கொண்டு வராங்க. பட் என்ன, இப்போதைக்கு கொரியால தானே முடிஞ்சது, ஆனால் யூஎஸ்எல்ல இருக்குல்ல, அப்படிதான் கடைசியில் இருந்திருக்கு. பட் என்ன இருந்தாலும் நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில ஹார்ட் பிரேக்கிங்கான மூமெண்ட்ஸ் மாதிரியான சில விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க உங்கள் ஃபேவரட்டான கேரக்டர்ஸோட. பட் எல்லாமே ஒர்த்தாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு லைக் நம்ம ரீசெண்டான டேஸில் வந்து எல்லாம் சீரீஸ் அண்ட் அதில் சில பெஸ்ட்டான சீரீஸ் தான் நம்ம டாப் 10 லிஸ்ட்டாக உங்ககிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன். மிச்சம் மீதி லைக் நம்ம கே ட்ராமாஸும் நிறைய வந்திருக்கு, பட் அது எல்லாத்தையும் உள்ள நான் ஆட் பண்ணலை, ஏன்னா நானும் மேக்ஸிமம் நிறைய பார்க்கல இன்னும். அண்ட் பை த வே, இந்த எல்லா சீரீஸில் எந்த சீரீஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, அது எல்லாத்தையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.